ஹலோ கைஸ், வெல்கம் வாழ்க்கை ஆக்டிவிட்டி. நான் உங்க திலக் விஜய். இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான விளாக் தான் போக போகிறோம். என்னன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ போக கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸை தான் வந்து ஏறலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எங்கள் ஃப்ரெண்டு தமிழ்ச்சல் ஒன்றும் வரல. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் பசங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகோடி கலர் மாதிரி நின்றுக்கானுங்க. வணக்கம். இவன் எதாவது பேசுறா, இங்க பாருங்க சுந்தர். பாடுறா பாடுறா வர. ஹாய் விடா, ஹாய் விடா, ஹாய். அவ்வளோதான், நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான். இன்னும் வந்து திருவண்ணாமலை அப்புறம் வந்து வேலூர் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கிளம்பிடுவோம். நம்ம சரி போகலாமா? போடுறோம், மாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ வந்து நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சுதர்சன், சுந்தர், சிவா, ஸ்ரீராம், தமிழ்ச்செல்வன். இப்போ இன்னொரு தமிழ்ச்செல்வன் வந்து வரணும். அவர் வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். இன்னும் பஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தோடனே நம்ம கிளம்பிட்டு திருவண்ணாமலையில் வந்து மற்ற விழாக்கெல்லாம் வந்து பார்க்கலாம். பல மணி நேரம் கழித்து தமிழ்ச்செல்வன் வந்து விட்டார். சொல்றான் நானு நீ சென்டர்ல நாங்க ரெண்டு பேரும் சைலண்டா நீங்க தான் மாடிட்ட தமிழ். தமிழ் இந்த சைடு தமிழ் நடுவுல இல்ல. சூப்பரா இருக்கும். ட்ரிபிள் செட் ட்ரியோ பெஸ்ட் ட்ரியோ. ஆனா உதக்குவாங்க ரொம்ப. அது இது அடிக்கடி பஸ் ஆனால் யாருமே ஆக மாட்டாங்க. நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். எங்களை பத்திரமாக சேர்த்து இதோட ரெண்டாவது அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் கேட்டேன். என்னடா காசு கேட்டியா? என்னடா இவ்வளோ நேரம் என்னடா போற? ஏழு பேருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. 1015 ரூபா வருது திருவண்ணாமலைக்கு சேலத்துலேருந்து. கைஸ், சேலத்தில் ஃபுல்லாக மழை. சேலம் ஃபுல்லாக மழை. பண்ணி தூடுற மாதிரியே இல்லை. கைஸ், திருவண்ணாமலை வந்துட்டோம் கைஸ். வாங்க ரூமில் போய் தங்கிட்டு காலையில் சாமி பார்ப்போம். அவங்க ரூமை மட்டும் காமிச்சு நம்ம விளாட்ல. இப்போ நம்ம ரூமை தேடணும், எங்கே இருக்குதுன்னு தெரில ரூமு. நம்ம தான் வந்து நிறைய மனம் இருக்குது. கோயிலுக்கிட்ட 4-5 மனத்தை பார்த்துட்டு அப்படியே தங்கிடுவோம். திருவண்ணாமலை காய்ஸுங்க அப்படின்னு போடு. அவ்வளோதான், அதை அப்படியே இங்கே பேசுங்க. பஸ் அங்கதான்டா போகுது.
காய்ஸ் இப்போ வந்து திருவண்ணாமலை கோயில் வரைக்கும் நடந்தே போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. गाइस வினர் ரெண்டு பொண்ணு படிக்குதா சைட் அடிக்குது गाइस பாருங்க. இவன் நம்ம போலீஸ் கேஸ்ல விட்டுருவாங்க காய்ஸ். இன்னும் 10 நிமிஷத்துல ஜங்ஷன் வரது போய் गाइस பாருங்க. இப்போ நம்ம அப்பர் மடன்னு ஒரு மண்டபம் வந்து இருக்குது, அங்கே வந்து தங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது வந்து கோயில்கிட்ட தான் இருக்குது. கோயிலுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் வந்து இருக்குது. நாங்கள் வந்து 8:30 மணிக்கு வந்து பஸ் ஏறினோம். இங்கே வர்றதுக்கு வந்து 12:30 மணி ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் நிறுத்தி பிரெட் சாப்பிட்டோம். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. நம்ம வந்து அங்கே வந்து போயிட்டு மிச்சம் வாங்கலாம் கண்டிப்பாக. அப்பா சொல்லி அனுப்பிச்சாரு. அதுதான் பொறுமை சத்தமாக பேசினா சாமியே ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்க தான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா?